நம்ம இப்போ ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டில் இருக்க தேர்ட் பார்ட்டை பார்க்கலாம். ஆலிஸ் வந்து இப்போ என்ன ஆயிட்டா, அவளுக்கு எந்த வழியாக போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தபோது ஒரு அசரீரி என்ன சொல்லுச்சு, ஒரு பாதை வழியாக போனால் நீ மேடு ஹேட்டரையும், இன்னொரு பாதை வழியாக போனால் லா மார்ச் ஹேரையும் பார்க்கலான்னு சொன்னார். அப்புறம் அந்த செஷியர் பூனை என்ன சொல்லுச்சு, நான் உன்னை எப்போ சந்திக்கிறேன்னா அந்த ஒரு அரசி வந்து குரோக்கெட் என்ற ஒரு விளையாட்டு, பந்து விளையாட்டுன்னு நான் சொன்னேன், புல்வெளியில் விளையாடக்கூடிய பந்து விளையாட்டு, அந்த விளையாட்டு விளையாடுற இடத்துல நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லி அந்த செஷியர் கேட் என்ன சொல்லிவிட்டு மறைஞ்சிருது. அடுத்த நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். தேர் வாஸ் ஏ டேபிள் செட் அவுட் அண்டர் எ ட்ரீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் த மார்ச் ஹேர் அண்ட் த ஹேட்டர் வேர் ஹேவிங் டீ அட் இட். அந்த வீட்டுக்கு முன்பாகத்தில் தெர் வாஸ் ஏ டேபிள் செட் அவுட் அண்டர் எ ட்ரீ, ஒரு சாப்பாட்டு மேசை இருந்தது. அதில் யார் இருக்கா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் த மார்ச் ஹேர் அண்ட் த ஹேட்டர் வேர் ஹேவிங் டீ அட் இட். அந்த மார்ச் ஹேரும் ஹேட்டரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, உட்காந்து தேநீர் பருகி கொண்டு இருந்தனர். எ டோர் மவுஸ் வாஸ் சிட்டிங் பிட்வீன் தம் ஃபாஸ்ட் அஸ்லீப். A dark mouse was sitting between them, fast asleep, and the other two were using it as a cushion, resting their elbows on it and taking over its head. ஒரு டார் மவுஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சுண்டலி, அந்த சுண்டலிகிட்ட என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதை வந்து அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையில் அது படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கு. அந்த தூங்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அது மேலே அந்த டார் மவுஸ் இது மேலே முழங்கையில் ஊன்றி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வெரி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் த டார் மவுஸ் தாட் ஆலிஸ். ஆலிஸ் என்ன நினைக்கிறா, அது டார் மவுஸ்க்கு சிரமமாக இருக்காதான்னு அவள் யோசிக்கிறான். ஒன்லி ஆஸ் இட்ஸ் அஸ்லீப், அது தூங்கிட்டு இருக்கனால அது என்ன பண்ணிகிட்ருக்கா, வந்து அதுக்கு சிரமமாக இருக்காதுன்னு நினச்சிட்ருக்கா. ஐ சப்போஸ் இட் டஸ் நாட் மைண்ட். த டேபிள் வாஸ் எ லார்ஜ் ஒன். அங்கே இருக்க டேபிள் பெருசாக இருக்குது. பட் த 3 வேர் ஆல் க்ரௌடட் டுகெதர் அட் ஒன் கார்னர் ஆஃப் இட். அங்கே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் உட்காந்து அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு தேநீர் குடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த டேபிள் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் அவங்க 3 பேரும் எப்படி உட்காந்துருக்காங்க, ஒரு கார்னரில் கூட்டமாக உட்காந்துட்ருக்காங்க. நோ ரூம் தே க்ரைட் அவுட் வென் தே சா ஆலிஸ் கம்மிங். ஆலிஸ் வர்றதை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, இங்கே இடம் இல்லைன்னு கத்துறாங்க. அப்போ என்ன சொல்கிறா ஆலிஸ் என்ன சொல்கிறான்னா, தேர் இஸ் பிளென்டி ஆஃப் ரூம் செட் ஆலிஸ். இங்கே நிறைய இடம் இருக்குதுன்னு அவளும் என்ன பண்ணுறா, சத்தமாக கத்துறா. இண்டிஜினேட்லி அண்ட் sat down in a large armchair at the one end of the table. அவள் என்ன பண்ணா, அவளும் போய் அந்த பெரிய கைப்பிடி உள்ள நாற்காலியில் ஒரு மூலையில் என்ன பண்ணிட்டா, அவளும் உட்காந்துட்டா. ஹாவ் சம் வைன், த மார்ச் ஹேர் செட் இன் என்கரேஜிங் டோன். அப்போ அந்த மார்ச் ஹேர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்க அந்த ஒயின் இருக்குது, அருந்து அதை எடுத்து குடின்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆலிஸ் லுக்டு ஆல் அரவுண்ட் த டேபிள் பட் தேர் வாஸ் நத்திங் ஆன் இட் பட் டீ. ஆலிஸ் என்ன பண்ணுறா, அந்த டேபிளில் அந்த ஒயின் இருக்கா, ஒயின்னு இந்த திராட்சை ரசம் அது இருக்கான்னு அவள் பார்க்குறா. ஆனால் அந்த இடத்துல இல்லை. ஐ டோன்ட் சி எனி ஒயின் ஷீ ரிமார்க்டு. அவள் சொல்கிறா, இங்கே எங்கேயும் ஒயின் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்குறா. there is not any said the march hair, then it was not. அப்போ அவனும் சொல்கிறான், அங்கே அந்த இடத்துல அப்படியானா நீ வந்து ஏன் வந்து அங்கே அந்த இடத்துல இல்லை தான், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ வந்து எனக்கு எதுக்கு வந்து ஒயினை வந்து சாப்பிடுன்னு நீ உபசரிக்கிறேன்னு அவள் கேட்குறான். then it was not very civil of you to offer it, said Alice angrily. இது மரியாதையே இல்லை, இப்படி குடின்னு சொல்கிறது தப்பு அப்படின்றா. இட் வாஸ் நாட் வெரி சிவில் ஆஃப் யூ டு சிட் டவுன் வித்தவுட் பீயிங் இன்வைட்டட்,
said the March hare. அப்போ அவனும் சொல்கிறான், உன்னை யாருமே வரவேற்காத போது நீ மட்டும் வந்து சாப்பாட்டு மேசையில் வந்து அமர்ந்து கொண்டாயே, அது மட்டும் நாகரிகமானு அவன் கேட்குறான். ஐ டிட் நாட் நோ இட் வாஸ் யுவர் டேபிள். எனக்கு என்ன தெரியாது, அது உங்களோட டேபிள்னு எனக்கு தெரியாதுன்னு செட் ஆலிஸ். இட்ஸ் லைட் ஃபார் எ கிரேட் மெனி மோர் தென் 3. இதில் வந்து 3 பேருக்கு மேலே நிறையா பேர் அமர்வதற்குரிய மேசை. இது 3 பேர் மட்டும்தான் அமர்ணும் இல்லை, 3 பேருக்கு மேலாக பலர் அமர்வதற்கும் உரிய மேசைன்னு அவர் சொல்கிறார். யூ மே ஸ்டே இஃப் யூ ஆன்சர் மை ரிடில். நீ இந்த இடத்துல உட்காரணுன்னா, இங்கே இருக்கணும்னா, நாங்கள் சொல்கிற ஒரு ரிடில்னா என்னது, புதிர், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணினா நீ என்ன பண்ணலாம், இங்கே இருக்கலாம். ஷவுட்டட் த மேட் ஹேட்டர். ஒய் இஸ் ரேவன் லைக் எ ரைட்டிங் டெஸ்க்கு. ரேவன்னானா அண்டங்காக்கை, பெருசாக இருக்கும், நல்ல கருகருன்னு இருக்கும். ஏன் இந்த அண்டங்காக்கை வந்து மேசை போல் இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்குறாரு. ஆலிஸ் ஃபெல்ட் ட்ரெட்ஃபுல்லி பசில்டு. அவளுக்கு எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணுறா, முழிக்கிறா. த ஹேட்டர்ஸ் ரிடில் சீம் டு ஹேவ் நோ சார்ட் ஆஃப் மீனிங் இன் இட். அவர் கேட்ட கேள்வியில் என்னல்ல, ஒரு அர்த்தமும் இல்லை. அண்ட் எட் இட் வாஸ் செட்டன்லி இங்கிலீஷ். ஆனால் அது என்னது, இங்கிலீஷில் தான் கேட்கப்பட்டது. ஐ டோன்ட் குவைட் அண்டர்ஸ்டாண்ட் யூ she said. அவள் என்ன சொல்கிறாள், as politely as she could. அவள் நல்லா பணிவாக சொல்கிறா, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியலை அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு அவளும் சொல்கிறான். ஹாவ் யூ கெஸ்ட் த ரிடில் எட். அப்போ அவன் கேட்டான், நீ ஃபஸ்ட்டு அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டேயான்னு கேட்குறான். த ஹேட்டர் செட், நோ ஐ கிவ் அப் ஆலிஸ் ரிப்ளைடு. எனக்கு என்ன தெரியல, எனக்கு அது புரிஞ்சிக்க முடியலன்னு ஒத்துக்கிறான். நோ ஐ கிவ் ஆலிஸ் ரிப்ளைட். வாட் இஸ் த ஆன்சர். அப்போ அதனோட ஆன்சர் என்னன்னு அவள் அந்த ஹேட்டரை கேட்குறான். ஐ ஹாவ் நாட் த ஸ்லைட்டஸ்ட் ஐடியா செட் த ஹேட்டர். எனக்கும் அதற்கு விடை தெரியாது. நாட் ஐ செட் த மார்ச் ஹேர். மார்ச் ஹேர் என்ன சொல்கிறான், எனக்கு அதனோட விடை தெரியாது. ஆலிஸ் ஸ்லைட் வெரிலி. ஐ திங்க் யூ மைட் டூ சம்திங் பெட்டர் வித் த டைம் she said. நீங்கள் இப்படி வந்து தேவையில்லாமல் இந்த டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. தென் வேஸ்ட் இட் இந்த ஆஸ்கிங் ரிடில்ஸ் தட் ஹாவ் நோ ஆன்சரை. ஒரு ஆன்சரே தெரியாத புதிரை சொல்லி உங்கள் டைமை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அண்ட் ஷீ கண்டினியூட் ஹர் வாக். அப்படியே அதை சொல்லிவிட்டு அவங்ககிட்டருந்து தொடர்ந்து நடந்து போகிறாள். சடன்லி ஷீ ஃபவுண்ட் ஹெர்செல்ஃப் இன் த மிடில். நம்ம வந்து இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்தா போதும், நாளைக்கு மீதி பார்ட்ட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஹவு டஸ் ஆலிஸ் ஃபீல் ஆஃப்டர் ஆல் தீஸ் சேஞ்சஸ். ஆலி என்ன ஒவ்வொரு விதமான பெருசாகிறா, ஒன்றா சிறுசாகிறா அப்படின்னு பல விதமாக மாறுறதுனால அவள் என்ன ஃபீல் பண்ணுறா, இப்போ எப்படி ஆகணும்னு அவள் நினைக்கிறான்னா, ஆலிஸ் வாண்ட் டு கெட் பேக் டு த நார்மல் சைஸ். நான் எப்படி உள்ளே வந்தனோ அந்த பழைய நிலைக்கு அடையணும்னு அவள் ஃபீல் பண்ணுறாள். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இன்றைக்கி டெஸ்ட் எழுது எனக்கு அனுப்புங்க சில்ட்ரன். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.